வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான அனாலிசிஸ் மண்டே நம்ம அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ என் வாய்ஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஸோ சாரி ஃபார் தட். என் த்ரோட்ல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான மண்டே அனாலிசிஸ், ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ மண்டே அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணல. தென் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா 56349 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே அந்த அளவுக்கு மார்க்கெட் மொமெண்டம் நமக்கு கிடைக்காம ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ 56449 இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால நான் ரொம்ப ஷார்ட்டாக அதை முடிச்சுக்கிறேன் இன்னைக்கான வீடியோஸை. நம்ம ப்ரொடக்ஷன் செட்டப்ஸ் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் செட்டப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் வந்துட்டு அகைன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. 56519 என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மினிமமான ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருந்துருக்கலாம். 56576 வந்துட்டு இங்கே ஒரு 57 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸில் நமக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம். 56349 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு மொமெண்டமே கிடைக்கல. ரிவர்சல் ஆகிட்டு இங்கேயும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் இன்னைக்கான மண்டேக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? ஒரே லைன்ல ஒரு மினிமமான ஒரு நமக்கு ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நெக்ஸ்ட் இது இந்த லைன்ல கிடைக்கிற கன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ண மாட்டோம். இந்த லைனவே நம்ம கன்ஃபர்மேஷன் லைனும் நம்ம சூஸ் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடையாது. பட் நான் ப்ரீமியம் வச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணல, பட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே நமக்கு அகைன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஆக்சுவலி இங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். பட் இது வந்துட்டு நமக்கு வந்து இங்கேயே கிடைச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கலாம். இங்கேயே கிடைச்சி என்ட்ரு ஆயிருந்தாலும் இது உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். இல்லை நான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி என்ட்ரு ஆயிருந்தாலும் இங்கேயும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். பாருங்களேன், டவுன்வர்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சப்போஸ் இதில் நீங்கள் கிடைச்சி என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா போதும், ஒரு சூப்பரான ப்ராஃபிட் இங்கே நமக்கு வந்து நீங்கள் புக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நம்ம யூசிங் அவர் டார்கெட்ஸ் வந்துட்டு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது? 166 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. அதில் ஒரு 57 நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 109 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் ஸ்டாப் லாஸ் மொமெண்டம் தான். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே மேக்ஸிமம் ஒரு ப்ராஃபிட்டும் நீங்கள் புக் பண்ணியிருந்துக்கலாம். ஆக்சுவலி நம்மளோட கன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட் லைனில் கிடைக்கிற ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம செட்டப் எப்பவுமே எப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல எப்படி நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட மோட்டிவ். அட் த சேம் டைம் மந்த் எண்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமமாக ப்ராஃபிட் இருக்கணும், லாஸ் ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணியிருக்கணுங்கிறது நம்மளோட மெயின் மோட்டிவ். ஸோ அதனால தான் அந்த இதை யோசிச்சு தான் நம்ம வந்து நம்மளோட டெய்லி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து டெய்லி செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ப்ரொடக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஷியராக வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட ட்ரேட்ஸ் கிடைக்கும். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது. டியூஸ்டே டார்கெட் வந்துட்டு நமக்கு டியூஸ்டே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 56275, 56447, 56667, 56821, 57078, 57276, 574,
29 575 61. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கானது. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55 876 55 637 554 80 55 320 55 158 549 35 547 51 then 545 27. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ வந்து நிஃப்டி 50க்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கான மண்டே அனாலிசிஸ் பார்த்துடலாம். மண்டேக்கான 4 ட்ரேட்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு இருப்பீங்க, ரைட்? 2483 8ல என்ட்ரு ஆயிட்டுங்க. என்ட்ரு ஆயிட்டு இங்கே வந்து ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் மார்க்கெட் ரிவர்சலில் மூவ் ஆயிட்டு இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 54 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரிவர்சல் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும் 24832ல. ஸோ என்ட்ரு இருந்தீங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 889. ஸோ 67 பாயிண்ட் வந்துட்டு இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ நம்மள நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நம்ம லைனில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இது இங்கே வந்துட்டு என்ட்ரு ஆயிருப்போம் இல்லையா? இந்த கேண்டலோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும் 24830ல என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இதோட லோ வரைக்குமே நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி என்ட்ரு ஆயிருப்பீங்க இல்லையா? என்ட்ரு ஆகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே செட் பண்ணியிருப்போம். எப்பவுமே எந்த ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. பட் இங்கே வந்து நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆயிட்டு. ஆக்சுவலி இது நம்ம இங்கே டார்கெட்டை நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டார்கெட் அச்சீவ். இங்கே ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு டார்கெட் அச்சீவ் தான் இல்லையா? இங்கே வந்து ஒரு 55 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஆக்சுவலி இல்லை, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் என்னோட இந்த லைனில் நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் லைனை நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். பட் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் டைம் டிலேனால உங்களுக்கு ப்ரீமியம் ரேட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ இயர்லியராக நீங்கள் வந்து ப்ராஃபிட் வச்சு மினிமம் டார்கெட் செட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமோ ஸோ அது வந்து இன்னும் பெஸ்ட் மூவ். ஸோ அதனால் நமக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 55 பாயிண்ட் வந்து நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து இங்கே. ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 24827ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. 24830ல இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு 24 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே வந்து ப்ரீமியம் ரேட் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வந்து கொஞ்சம் லோயராக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் எவ்வளோ இயர்லியராக நீங்கள் வந்து புக் பண்ண முடியுமோ இவ்வளோ இயர்லியராக புக் பண்ணிட்டு நீட்டாக வெளியில் வந்துருங்க. ஸோ சப்போஸ் இல்லை எனக்கு இது நம்மளோட 4 ட்ரேட்ஸுமே இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? இதுக்குள்ளேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இல்லை நான் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு இன்னும் ப்ரீமியம் இருக்குங்கும் போது நீங்கள் இங்கே நமக்கு அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷனுமே இங்கே வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ இது நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இந்த க்ளோசிங் வேல்யூல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலும் இங்கே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டே நமக்கு கிடைச்சது. ஓகே, இங்கேயும் நீங்கள் புக் பண்ணியிருந்துக்கலாம் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட். நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 122 பாயிண்ட் வந்து நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் புக் ஆச்சு. பட் 78 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இங்கே ஒரு 44 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் நமக்கு வந்துட்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் மண்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. பட் ஓவரால் நமக்கு அங்கே 100 இது பண்ணதுனால அங்கே ஆல்ரெடி 100 ஸ்டாப் லாஸ்ல இருக்கிறதுனால ஓவரால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50 வந்துட்டு நமக்கு 65 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ்ல தான் வந்துட்டு மண்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. பட் எக்ஸ்ட்ரா வந்து ஃபைனலாகவும் ஒவ்வொரு ட்ரேட்ஸ் கிடைச்சது இல்லையா? ஒரு மேக்ஸிமமான ட்ரேட்ஸும் உண்டு. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக இன்னைக்குமே வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கான மண்டேக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 722 248 48 249 36 250 26 251 57 252 41 253 12 then 253 70. இது இப்போ ஆக்சுவலா நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல நமக்கு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24606 24514 24442 24375 24267 24214 24132 then 24063. ஸோ இதான் நம்ம நாளைக்கு டியூஸ்டேக்கான நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் இதுதான், ப்ரொடக்ஷன் டார்கெட் பாயிண்ட்ஸ் இதுதான். ஸோ நம்ம டார்கெட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் மேக் பண்ணிக்கோங்க. தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ட்ரு ஆகிட்டு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, ஐம் சாரி. ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.